அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தா அவரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டதுனால எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்களை பற்றியே கவலைப்பட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறது நீ மட்டும்தாம்மா. உண்மையிலே என் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. நான் சும்மாலாம் சொல்லலை. கோபி மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்டு உன்னோட வாழ்க்கையை கொண்டு வந்து அதில் தள்ளி விட்டுட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா. மற்றபடி உன்னை மாதிரி ஒரு தங்கமான மருமகை எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாக்கியாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெனி இனியா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக தாத்தா இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது இல்லை, அதனால் நம்ம எதை பற்றி யோசிக்க வேண்டாம், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆஃப் சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு பேசிக்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியம் என்ன பண்ணாங்கன்னா, மாமா என்னம்மா இதுக்காக இப்போ நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற வரையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே தாத்தா வந்து, இல்லைம்மா பாக்கியா, என் மனசெல்லாம் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு, இப்படி சந்தோஷமாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனாலும் மனசு என்னென்னமோ பண்ணி தவிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா, சரிம்மா நீ வாழ்க்கையில் முக்கால் வாழ்க்கையை இப்படியே அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து முடிச்சுட்ட, இதுக்கப்புறமும் அப்படி இருக்காத, உன்னோட வாழ்க்கையை நீ பாருமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உன்னோட வாழ்க்கையை நீ எங்களுக்காகவே தொலைச்சிட்டு உன்னோட சந்தோஷத்தில் இறந்து நிற்காத, நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா தூங்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. உடனே பாக்கியாவும், சரிங்க மாமா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப நேரம் இன்றைக்கி உட்காந்து பேசிட்டோம்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க வேண்டாம், நீங்கள் போயிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் தாத்தாவை தூங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. வீட்டில் ஒரு பக்கம் நம்ம பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி எல்லாருமா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அது தாத்தாவோட இந்த பிறந்த நாள் தான். இந்த பிறந்த நாளில் பாக்கியா ரொம்ப சந்தோஷமாகவும் சீரு சிறப்புமாகவே பண்ணிட்டா. இதில் அந்த கோபி ஒன்று வராமல் இருந்ததுனால எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இவங்களோட சந்தோஷம்லாம் பாதிலே நிராசையாக ஆகிற மாதிரி ஒரு பெரிய இன்சிடெண்ட்டே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாவுக்கு மீள முடியாத ஒரு சோகம் தாங்க. என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.